2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனியப்பன் சாமி ஜோதிட திருக்கோள் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வ பெரண்டி சம்பத்தாயை வணங்கி, வீரசக்தி நாகமத்தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனியப்பன் சாமி வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனான கோச்சார பலன்களை போகலாம். ஓகேங்களா? இந்த கோச்சார பலன் நம்ம எப்படி எடுக்கிறோன்னு கேட்டால், ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம் நேரத்தை வச்சு நம்ம ஜாதகத்தை எடுத்து ஜாதகத்தை கணித்து ஒரு ஜாதகம் அமைச்சு நம்ம ராசி நவாம்சம் வச்சு பலன் சொல்கிறோமோ, அதுபோல தான் இந்த காலங்களில் அந்த அக்டோபர் மாதங்களில் பார்த்திங்கனாக்கா விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கோச்சார ஜாதகங்க, கோச்சார வரைபடம். அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் போகிறாங்க, என்னென்ன சாரம் வாங்கி போகிறாங்க, இதை மையமாக கொண்டு தான் நம்ம பலனை சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ என்னென்ன அதிபதி என்னென்ன சாரம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான்னு பார்த்து ஒரு பாட்டு அப்படி பலனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது யாருக்கு அதிபதி? ஓகேங்களா? இப்போ வந்து செவ்வாய் தான் அதிபதி. விருச்சிக ராசி பார்த்திங்கனாக்கா 1 கூட 6 கூடையவன் செவ்வாய். ஓகேங்களா? அந்த அதிபதி பார்த்திங்கனாக்கா என்ன சார் எங்கே போயிட்டுருக்கிறாரு? 1 கூடையவன் தன் சாந்துக்கு 6ல் ராசிக்கு 8ல். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சாரத்தில் போகிறாருங்க? புனர்பூசம் 2ஆம் சாரத்தில் போயிட்டுருக்காரு. அப்போ வந்து 2 கூடையவன் 5 கூடையவன் குருவோட சாரத்தில் பயணிச்சிருக்காரு, 8ஆம் இடத்துல மறைஞ்சி. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 கூடையவன் தன் சாந்துக்கு 3ல் ராசிக்கு 8ல் மிதனத்தில் பயணிச்சிருக்காரு. ஓகேங்களா? ரைட்டு. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா 2வது 2 கூடையவன் 5 கூடையவன் குரு பகவான். அப்போ 2 கோடி 5 கோடி குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2 கோடி தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 7ல் ரிஷபத்தில். ஓகேங்களா? மிருகசீரிச சாரதான் 2ஆம் மாதம் போயிட்டுருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து 5 கோடி இந்த மீனகுரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 7ல் ரிஷபத்தில் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? ரைட். அப்போ 3 கோடி 4 கோடி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி மகர சனி தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 4ல் கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சதயம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெற்று வக்கரமாகி பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கூடையவன் 12 கூடையவன். ஓகேங்களா? அப்போ அந்த 7 கோடி 12 கோடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான். அப்போ அந்த 7 கோடி ரிஷப சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 12ல் துலாமில் ராசிக்கு 12ல் துலாமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெறார். அதாவது பார்த்திங்கன்னா சுவாதி 4ஆம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி ஆட்சி பெறார். ஓகேங்களா? ரைட். அப்போ 12 கோடி அதிலே தான் ஆட்சி பெறார். ஓகே, ரைட், ஓகே. அப்போ 8 கூடையவன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடையவன் 11 கூடையவன், அதாவது புதன் பகவான். அப்போ 8 கோடி யார் ராசிக்கு? மிதன். அப்போ மிதன் போது தன் சாணத்துக்கு 4ல் ராசிக்கு 11ல் கன்னியிலே பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் 3ஆம் பாதத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட். அப்போ 9 கூடையவன். அப்போ 9 கூடையவன் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடமாகிய மகரத்தில் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? அப்போ என்ன சாரத்தில் பயணிக்கிறார்? அவர் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 10 கூடையவன் சூரிய பகவான் சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து 2ல் ராசிக்கு 11ல் லாபத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் 1ஆம் பாதத்தில் ஒன்றாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? அப்போ கேது பகவான் அந்த இடத்துல இருக்கார். அப்போ கேது பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதத்தில் அஸ்தம் 1ல் போயிட்டு பயணிச்சிருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2ஆம் சாரத்தில் போயிட்டார். ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் சார பருவத்தில் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து சூரியனும் சந்திரனும் கூட இப்போ சார பருவத்தை தான் இப்போ இந்த மாதங்கள்லாம் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம என்ன எப்படி பலனை பார்க்க போகிறோம்? 10ஆம் அதிபதி லாபத்துக்கு வந்துட்டார். 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா லாபத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ கேது லாபத்தை தான் அமர்ந்திருக்காரு. அந்த இடத்துல 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பாக பார்வைக்கு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு பிரகாரம் என்னங்கிறது பலனை பார்த்துருவோம். ஓகேங்களா? நான் எப்பயுமே சார ரீதியாகவும் அந்த ஸ்தான ரீதியாகவும் ஓகேங்களா பாவக ரீதியாக தான் நான் பலனை பார்க்குறது. ஓகேங்களா? அப்போ பார்வை இதெல்லாம் ஓகே. அந்த பார்வைக்கு ஏற்ற கிரகம் அங்கே இருக்குதா, இல்லை அந்த பார்வை அந்த இடத்துல பார்க்குறாங்க, அந்த பார்வைக்கு ஏற்ற லாக் ஆயிருந்துன்னா அந்த பார்வைக்கு அங்கே வந்து வேலை கிடையாது. ஓகேங்களா? இது எல்லா பதிலும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு பதிலும் பார்த்து புரிஞ்சிக்கலாம். இது தெரியாதவங்க என் நேரில் இருந்து நீங்கள் அணுகிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம இதை என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் நாம் விருச்சிக ராசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊர் டு ஊர் பயணிக்கூடிய தருணமாக இந்த மாதங்கள் இருக்கும். அப்போ ஊர் டு ஊர் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அது கோர்ட்டு வேலையாக இருக்கிறோம். நாம் வந்து இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடு இந்த மாதிரி வேலையாக இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை ஆட்கள் நல்லாவே இருக்குங்க. உள்ளூரில் இருந்தாலும் நீ பயணிச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வெளியூரில் இருக்கிறோம், மாவட்டம் தள்ளியில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கும். அப்போ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைவருக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊர் டு ஊர் வாசிக்கிற அனைவருக்கும் நல்லாயிருக்கும். அது மாவட்டம், வெளியூர், மாநிலம், நாடு
எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதன நிதானமாக இருக்க வேண்டும். அப்போ எதில் என்ன விஷயத்தில் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொடுத்து வாங்குறதில் அதான் கொடுத்து வாங்கினா கடன் கொடுத்து வாங்குறதில்ல, ஜாமீன் போடுறதில்ல, இல்லை ஆல்ரெடி ஜாமீன் போட்ட பிரச்சனைக்கு நான் மாட்டுறது, செக்கு கொடுத்து மாட்டுறது. ஓகேங்களா? அப்போ பஞ்சாயத்தில் சார்ஜ் சொல்லி மாட்டுறது, ஒரு பஞ்சாயத்து நாமளே பேசி மாட்டுறது. ஓகேங்களா? அப்போ நோய் நொடி இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டக்கூடிய ஒரு திறனாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்களையே வந்து கமிஷன் கணக்கு நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் ஆட்களை வச்சு நம்ம தொழில் பண்ணுறது. ஓகேங்களா? அது சம்பளமாக இருக்கட்டும், கமிஷன் அனுப்புறது நம்ம கமிஷன் எடுக்கிற வேலையாக இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ ஒரு கேட்ரிங். ஓகேங்களா? அப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம், ஒரு கிளினிக் வச்சு நடத்துறது, இது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் கவனம் தேவை. ஓகேங்களா? இல்லைங்க இது எல்லாமே நான் வந்து வெளியூர் மூலியமாக தான் பண்ணுறேன், வெளியூருக்கு தான் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புகிறேன், வெளி மாவட்டத்துக்கு அனுப்புகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்கும். அப்போ உள்ளூருக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும், சோதனை வந்து பழி கொடுத்துரும். உள்ளே இல்லை அதான் கரும்பு தின்ன ஒருத்தன் அதான் கரும்பு தின்னோட கூலி ஒருத்தனுக்கு மாதிரி ஆகி போயிடும். ஓகேங்களா? அப்போ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமாக வண்ணமாக இது மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக அமைப்பில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் பொருளாதாரம் ஈட்டுறது இந்த காலகட்டங்களில் அவர் என்ன இருக்கிறாரு 2 கோடி தனிச்சாந்து 6 போய் 7 இருந்தாலும் அது இன்னும் மிருகசீர சாதத்தில் 1 கோடி 6 கோடி சாதத்தில் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை கருத்து வேறுபாடு வருமானம் கேட்டால் வந்துடும். ஓகேங்களா? அதை பார்த்து உஷாராக சூதனமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களோட எண்ணங்கள் நிறைவேற்ற அமைப்பில் அந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பூர்வீகத்தில் உள்ள அமைப்பு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வந்து தான் மறையும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா வண்டி வரது கொஞ்சம் கரெக்டாக வரணும், வீண் பிரச்சனை சிக்கிக்கூடாது சொல்லி தான் அனுப்பணும். ஓகேங்களா? அப்போ காதல் விஷயம் நம்ம உஷாராக இருக்கணும், பூர்வீக விஷயத்துக்கு உஷாராக இருக்கணும். அப்போ ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி விளையாட்டுத்துறை. ஓகேங்களா? மாந்திரிகம் இந்த மாதிரி அமைப்பில் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக செயல்படணும். அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம்னாக்கா அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அனைத்தும் ஊர் டு ஊர் வெளியூரில் பண்ணுறோன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை உள்ளூரில் பண்ணி கவனக்குறைவாக இருந்தோம்னாக்கா நம்ம வெளியூர் நம்ம இதுக்காக வெளியூர் தலைமறைவாக போகிற அளவுக்கு ஆகி போயிடும். கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானமாக இருக்கணும். அப்போ ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் நல்லா சிறப்பாக கொடுக்கும். அது கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று மாட்டி விடும். அப்போ கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானமான போக்கில் பார்த்து அணுகணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போக்கணும். கரெக்டாக இருந்தால் கரெக்டாக ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ கூட்டு தொழில் கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ கல்யாண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 1 முறை 2 முறை யோசனை பண்ணி ஒரு திருமணத்தை ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த தான் இருக்கும். விரும்பி திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலம் நடக்கும். அனைத்துக்கு கவனம் தேவை. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதுக்கும் ஒரு கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போராட்டத்துக்கு போது நல்லா சிறப்பாக தாம்பத்தியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ வெளியூர் பயணம் நல்லாயிருக்கும், வெளி மாநிலம் வெளிநாடு இது எல்லாம் இந்த மாதிரி பயணம் இல்லை திருமணம் பண்ணிட்டு அங்கே போகிறது அல்ல அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இல்லை அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வு இருந்ததுனாக்கா அது நல்ல விஷயம், நல்ல அமோகத்தை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்தீங்கன்னா பார்த்து நிதானமாக தான் எடுக்கணும். எது நம்ம உறுதி பண்ணி எடுக்கணுமோ அதை நம்ம சுணக்கணும் காட்டும். அப்போ 1 முறை 2 முறை எல்லாம் கேட்டு ஆலோசனை பண்ணி தான் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே? அப்போ இளைய சகோதரி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணமாக இருப்பாங்க, ஏதோ சரியாக போயிடும். ஓகேங்களா? அப்போ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் புதுசாக வாங்குறலாம் நம்ம காலகட்டம் அடி எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து சுதமாக இருக்கணும். இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ புதுசாக கை மாற்றி விடுறது கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை. அதே மாதிரி வந்து காலகட்டம் ஒரு வருஷம் வீடை வாங்கினோம்னா அதில் மட்டும் உஷார் தேவை. அது மட்டும் புதுசாக வாங்கினது மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? பழசை கை மாற்றலாம், பழசை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டத்தில் இதே தொழிலாக பண்ணுறவங்க, புரோக்கர் தொழிலாக பண்ணுறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, வீடு வாடகைக்கு பிடிச்சி விட்றவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அப்போ இதுக்கு உண்டான வண்டி வாங்குறதுக்கு உண்டான பேர் பாஸ் தொழிலாக பண்ணுறவங்க, அது வீடு சம்மந்தப்பட்ட மண் இதெல்லாம் விற்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்து கவனம் தேவை. கொடுத்து வாங்குறதால கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் இல்லைனாக்கா கொஞ்சம் நம்ம சேதாரம் நம்மளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை கூடியதாக ஆயிரும். அது மூத்த சகோதரி அந்த காலகட்டங்களில் லாபகரமாக இருப்பாங்க.
அதான் மூத்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த ஜாதகம் 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. ஜாதியோட ஜாதி என்ன விட்டு இனம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. நல்லா இருக்க சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதர நண்பர்களும் சரி இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு வள வருவாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பனாக இருக்கட்டும், மூத்த சகோதரிகளாக இருக்கட்டும், அது அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2ஆம் திருமணம் நல்ல சிறப்பாக இருக்கும். 2ஆம் கலத்திர மூலியமாக வரக்கூடிய சிறப்புல அம்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். அது மூலம் தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? தொழில் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கவனமாக ஈர்ப்போட பொறுப்போட இருந்தோம்னாக்கா நல்லா சிறப்பாக இருக்கும். அப்போ யாரெல்லாம் வச்சு தொழில் பண்ணலாம்? அப்போ 2ஆம் தரத்தை பண்ண ஒரு கலத்தத்தோடு வச்சு பண்ணலாம், மூத்த சகோதரர்களை வச்சு பண்ணலாம், நண்பர்களோடு வச்சு பண்ணலாம், சமூகத்தில் முக்கியமாக பிரதம பண்ணலாம், நாமளும் தனித்து பண்ணலாம். ஆனால் கவனம் தேவை. கவனமோடு இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பான பலன் அடையலாம். ஓகேங்களா? சரி, இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மனசாக நம்பி, ஓகேங்களா, நான் இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். நான் என்னோடய விவரத்தை நான் உங்களுக்கு கீழே நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ரைட்டு. இந்த பதிவுக்கு உண்டான விளக்கம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த மனசாக நம்பி, ஓகேங்களா, உங்களது விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல், எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.